மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டிருக்கும் அயோத்தி ராமர் கோயிலின் வடிவமைப்பு சிறப்புகள் குறித்து 3D வரைகலையில் வழங்குகிறார் செய்தியாளர் விக்ரம். ஐநூறு ஆண்டு கால நீண்ட வரலாற்று பயணத்தில் முக்கியமான தருணத்தின் சாட்சியாக நாமளும் இருக்கோம். நாட்டு மக்களில் பெரும்பாலானவங்க ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அயோத்தி ராமர் கோயில் குடமுழக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் 1800 கோடி ரூபாய் செலவில் உருவாகி இருக்கிற அந்த கோயிலுடைய வடிவமைப்பு சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கோயிலுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பரப்பளவான 70 ஏக்கரில் 70% நிலம் பசுமையாகவே தான் இருக்க போகுது. அடர்ந்த மரங்களுக்கு மத்தியில் உள்ள 2.7 ஏக்கர் மட்டும்தான் கோயில் வளாக பகுதி. அதில் 57,000 சதுரடிக்கு வாஸ்து சாஸ்திரம் சில்ப சாஸ்திரத்தின் அடிப்படையில் 3 அடுக்குகளாக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. கிழக்கு மேற்கா கோயிலின் நீளம் 380 அடிகளாக இருக்குது. அதே மாதிரி தெற்கு வடக்கா கோயிலின் மொத்த அகலம் 250 அடிகளாக இருக்குது. மொத்த உயரம்னு எடுத்துக்கிட்டா உச்சியில் பறக்கிற கொடி வரைக்குமான உயரம் 161 அடிகளாக இருக்குது. தரையை விட உயரமான பீடங்கள் அடுக்கடுக்கான கோபுரங்களோடு கட்டப்படுற பழமையான நாகரா கட்டடக்கலை பாணியில் தான் இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க. செவ்வக வடிவத்தில் 14 அடி அகலமும் 732 மீட்டர் நீளமும் கொண்ட பிரதான சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு அதன் மையத்தில் தலா 20 அடிகள் கொண்ட 3 தளங்களோடு கட்டப்பட்டிருக்கிற இந்த கோயிலில் மொத்தமாக 5 மண்டபங்கள் இருக்குது. ரங் மண்டபம், நித்திய மண்டபம், சபா மண்டபம், கீர்த்தனை மண்டபம், பிரார்த்தனை மண்டபம். இந்த கோயிலில் மொத்தமாக 392 தூண்களும் 44 கதவுகளும் வைக்கப்பட்டிருக்கு. கதவுகள் எல்லாமே தேக்கு மரத்தால் செய்யப்பட்டு தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. கதவுகளில் 2 யானைகளும் அவற்றுடைய தலைப்பகுதியில் பூக்களும் இருக்கிறது போல வடிவமைக்கப்பட்டிருக்கு. தூண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறு கடவுள்களின் சிலைகள் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. பிரதான நுழைவாயிலில் பிரம்மாண்டமான சிங்க உருவம், யானை உருவமெல்லாம் சிலைகளாக வைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து 32 படிக்கட்டுகள் ஏறி கருவறைக்கான நுழைவு பாதையை அடையலாம். இந்த படிக்கட்டுகள் மாற்றுத்திறனாளிகளையும் முதியோர்களையும் கருத்தில் கொண்டு சாய்வாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. கர்நாடகா, தெலங்கானா மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட கிரானைட் கற்களும் ராஜஸ்தானிலிருந்து வரவழைக்கப்பட்ட இளஞ்சிவப்பு மணற்கற்களும் கோவிலின் அடித்தள வடிவமைப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சிமெண்டோ சுண்ணாம்பு சாந்தோ எங்கேயும் எதுலையும் பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக கற்களோடு கற்களை இணைக்கிற இன்டர்லாக்கிங் முறையை கையாண்டிருக்காங்க. அதே மாதிரி கோயிலுடைய எந்த ஒரு இடத்துலையும் துளி அளவு கூட இரும்பு பயன்படுத்தப்படலை. அதுக்கு காரணம் இரும்புடைய ஆயுள் காலம் அதிகபட்சமே 80-90 ஆண்டுகள் தான் இருக்கும். ஆனால் ராமர் கோயில் 2500 ஆண்டுகளுக்கு நிலைச்சு நிற்கிற வகையில் நிலநடுக்கங்களையும் தாங்குற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா கட்டுமானத்தில் ஈடுபட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. கருவறைக்குள்ளேயும் கோயிலின் பிற பகுதிகளிலும் வைக்கப்பட உள்ள கடவுள் சிலைகள் எல்லாமே நேபாள் நாட்டு கந்தகி நதிக்கரையில் கிடைக்கக்கூடிய சாலிகிராம்னு சொல்லப்படுற ஒரு வகை பாறையில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பாறைகள் 6 கோடி ஆண்டு பழமையானதுன்னு சொல்றாங்க. பல 100 வருடங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு தாங்கி நிற்கக்கூடிய வகையில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற அயோத்தி ராமர் கோயில் உண்மையிலேயே இந்திய பாரம்பரிய கட்டடக்கலைக்கு ஒரு பிரம்மாண்ட எடுத்துக்காட்டுன்னு தான் சொல்லணும்.